இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 17வது அதிகாரம் 20 25 முடிய இறையாட்சி வருவதை பற்றி ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அற்புதமான பகுதி. பரிசேயர் கேட்ட ஒரு கேள்விக்கு, எப்போது மீட்பு வரும், எப்போது இறையாட்சி வரும் என்று கேட்ட கேள்விக்கு ஆண்டவருடைய பதில், இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது, இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது, ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவிலேயே செயல்படுகிறது என்றார். அன்பானவர்களே, இன்றைக்கு பிரிந்த சகோதரர்கள் பலர் இருக்கிறார்கள். ஒரு சிலருக்கு ஆயிரக்கணக்கிலே கூட்டம் கூடுகிறது. சிலர் கையை வைத்த உடனே தொப்பென்று விழுகிறார்கள். சிலர் காதுகளை பிடித்து தடவுகிறார்கள், குணமாகி விடுகிறது என்று சொல்லுகிறார்கள். அதுபோல கண்கள், அதுபோல பல புதுமைகள் நடக்கின்றன. காரணம், இந்த பிரிந்த சகோதர சபைகள், ஒவ்வொரு சபையும் ஆவிக்குரிய சபை என்று சொல்லுகிறார்கள். இறையாட்சி எங்கே இருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார், உங்கள் நடுவே இருக்கிறது. அன்பானவர்களே, தூய ஆவி இல்லாத இடத்தை காட்டுங்கள். பாவத்தில் அவர் இல்லை. அதை தவிர மனிதன், ஒவ்வொரு மனிதனிலும், மனசாட்சிக்கு பயந்து வாழுகின்ற எல்லா மனிதர்களிலும் ஆவியானவர் இருக்கிறார், தூய ஆவியானவர் இருக்கிறார். திருமுழுக்கு பெற்றவர்களில் மட்டுமல்ல, அதிலே முழுக்கு ஞான ஸ்நானம் பெறணும். எல்லாம் பயங்கர திரித்து கூறுகின்ற வரலாற்றை நாம் பார்க்கிறோம். தூய ஆவியானவர் ஒவ்வொரு மனிதனுடைய மனசாட்சியிலும் இருக்கிறார். ஒவ்வொரு மனிதன் உண்மை பேசுகின்ற, நேர்மையாக இருக்கின்ற, அன்பு செய்கின்ற எல்லா மனிதர்களிலும் தூய ஆவி இருக்கிறார். உண்மை என்பது என்ன? இயேசு கிறிஸ்து நானே உண்மை சொல்லுகிறாரா? தூய ஆவி அன்னை மரியாவின் மீது இறங்கி இயேசு கருதரித்தார். உண்மைதானே கருதரித்திருக்கிறது? உண்மைதானே உங்களை விடுதலையாக்கும். 8:32 நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உண்மை உங்களை விடுதலையாக்கும். எங்கெல்லாம் உண்மை இருக்கிறதோ அங்கே கிறிஸ்து மட்டும்தான் விடுதலை ஆக்குகிறார். கிறிஸ்துவனுடைய ஆவி மட்டும்தான் விடுதலை ஆக்குகிறார். ஆகையினால் நம் நடுவிலே தான் தூய ஆவி இருக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் எச்சரிக்கையாக கடவுளுடைய கட்டளைகளுக்கு பணிந்து, தெய்வத்திற்கு பயந்து வாழும் பொழுதெல்லாம் விடுதலை தருகின்ற ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். ஆகையினால் இறையாட்சி நம் மத்தியிலே இருக்கிறது. அந்த சபை, இந்த சபை, ஆவிக்குரிய சபை, ஆவி இல்லாத சபை என்றெல்லாம் இந்த உலகை ஏமாற்றக்கூடாது, வரலாற்றை திரித்து சொல்லக்கூடாது, நமக்கு ஆள் சேர்க்கக்கூடாது. இயேசுவுக்கு ஆள் சேர்க்க வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வார்த்தை நாக்கிற்கு எலும்பு இல்லை என்பதனால் எதையும் சொல்ல முடியும் என்பது போல நாங்கள் சிலர் நடந்து கொள்ளுகிறோம். எங்களுடைய வார்த்தையிலே கவனம் வேண்டும். அந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கின்ற கருத்திலே கவனம் வேண்டும். அனைத்திலும் உண்மை நிலைத்திருக்க வேண்டும். இவ்வாறு கிறிஸ்துவுக்குள்ளாக இறையாட்சியிலே நாங்கள் தொடர்ந்து வாழ வேண்டும். எங்களுக்கு அருள்தாரும். இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.